இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு அவை கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 7 இறைவார்த்தை 21 மற்றும் 24 முதல் 27 முடிய. ஆண்டவரை போற்றியவர்களாக புகழ்ந்தவர்களாக இன்று ஆண்டவர் எனக்கு என்ன செய்தி கொடுக்கின்றார் என்ற ஒரு எண்ணத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் சிந்தனை என்னவென்றால், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர் என்று சொல்லுகின்றார். இங்கே என்ன சொல்ல வருகின்றார் என்றால், ஜெபம் மட்டும் போதாது. நாம் அன்றாடம் திருப்பலிக்கு செல்லுகின்றோம், அல்லது ஜெபமாலை சொல்லுகின்றோம், அல்லது இறை வார்த்தையை வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம். இது மட்டுமே போதாது, மாறாக கடவுளுடைய திருவுளப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். கடவுளுடைய திருவுளம் என்றால் என்ன? அன்பு செய்வது, ஒருவர் ஒருவரை நேசிப்பது, மற்றவரை எனக்கு சமமாக பார்ப்பது, நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரு உணர்வு நமக்குள் இருப்பது, இரக்கம் கொள்வது, இரக்கத்தை வெளிப்படுத்துவது, மன்னிப்பது, உதவி புரிவது, இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவது, வழிகாட்டு, உடனிருப்பது, செவிமடுப்பது, இதுபோன்ற நல்ல செயல்களை நாம் செய்கின்ற பொழுது கடவுளுடைய தந்தையாகிய இறைவனின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இயேசு தந்தையாகிய இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றினார். என்ன செய்தார்? அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உடன் நின்றார். எவரையும் தீர்ப்பிடவில்லை, மாறாக இரக்கத்தை அவர்களுக்கு பொழிந்தார். அன்பு செய்தார். யாரையும் அவர் காயப்படுத்தவில்லை. அதுபோன்று எவருடைய உள்ளத்தையும் உடைபடும் வண்ணம் அவருடைய வார்த்தைகளோ செயலோ இருந்ததில்லை. மாறாக தட்டி கொடுக்கக்கூடியவராக, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பெண்மணி தன்னுடைய இறந்த மகனின் சடலத்தை தூக்கிச் செல்லுகின்ற பொழுது அழுது கொண்டே கண்ணீர் விட்டு வருகின்றாள். அவளுடைய வேதனையை பார்க்கின்றார். காரணம் என்ன? அந்த காலத்தில் ஒரு பெண் வாழ்வதற்கு ஒன்று கணவன் உழைத்து அவளுக்கு கொடுக்க வேண்டும், அல்லது மகன் உழைத்து கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த பெண் இருவரையும் இழந்து விட்டாள். அதை பார்த்த இயேசு அந்த மகனை உயிர்த்தெழச் செய்து அவளுக்கு மீண்டும் வாழ்வு கொடுப்பதை பார்க்கின்றோம். இவ்வாறு இயேசுடைய செயல்பாடு என்பது பிறர் நலம் சார்ந்ததாக இருக்கிறது. ஆக ஜெபம் மட்டும் போதாது, ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவது மட்டும் போதாது, மாறாக செயல் வடிவம் பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற முதல் செய்தியாக இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? எவரொருவர் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றாரோ அவர் பாறையின் மீது கட்டிய வீட்டை போன்றவர். எவரொருவர் இறைவார்த்தையை கேட்டு அதை செயல்பட அனுமதிக்காதவர் மணல் மீது கட்டிய வீட்டுக்கு ஒப்பாவர். என்ன வித்தியாசம்? இந்த இறைவார்த்தை கேட்டு செயல்படுகின்றவர்கள் எந்த துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள் இவைகள் வந்தாலும் அவற்றினால் அவர்களுடைய விசுவாசம் உடைபடாது. பாறையின் மீது கட்டிய வீடை போன்று உறுதியாக நிற்கும். ஆனால் மற்றவர்கள் இறைவார்த்தை கேட்டு அதன்படி செயல்படாதவர்கள் துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் வருகின்ற பொழுது அவற்றை தாங்க முடியாமல் தங்களுடைய விசுவாசத்தை இழக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களை அறிவிலிக்கு ஒப்பாவார் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, விசுவாசம் ஆழப்பட்டிருக்கிறது என்றால், நான் இயேசுவை முழுமையாக நம்புகின்றேன் என்றால், எத்தகைய பெரும் அலைகள் எனக்கு எதிராக வந்தாலும் நான் அஞ்சப் போவதில்லை. ஆனால் ஒருவேளை நான் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை, அவருடைய புதுமைகளை மட்டுமே எதிர்பார்க்கிறேன் என்றால், நிச்சயமாக நம்முடைய விசுவாசம் என்பது மணல் மீது கட்டிய வீட்டை போன்று அது சுக்குநூறாக உடைந்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சிந்தித்து பார்ப்போம். நான் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டு அவரிடம் புதுமைகளை மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது அவர் செய்த செயல்களை போன்று செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? இறைவார்த்தை கேட்டு அதை வாழ்வாக்குகின்றேனா, அல்லது அதை கேட்டு அப்படியே விட்டுவிட்டு
நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கின்றன சிந்தித்தவர்களாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம் அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற உண்மையிலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த வேளையிலே நாங்கள் உம் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக, இறை வார்த்தை கேட்டு வாழ்வாக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.